ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மணி சேவிங் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மலபாரில் நான் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட டிசைன் என்ன, பில் கால்குலேஷன் என்ன, எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்க, எனக்கு என்ன ஆஃபர் கிடச்சிது, அது மாதிரி எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன். ப்ளஸ் இது என் பையனுக்காக எடுத்த பேபி செயின். ஸோ பேபி செயின் செலக்ட் பண்ணும்போது நம்ம என்னென்ன விஷயம் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் இதில் சொல்கிறேன். ஸோ இந்த செயின் நான் மலபாரில் வாங்கியிருந்தேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் இன் மலபார். ஏன் அப்படின்னா இதோட டேட் பாருங்கள், அந்த பில்லுலேயே நான் எழுதியிருக்கேன் 2/2/26. ஸோ கோல்டு ரேட் 16,000 போயிட்டு டிக்ரீஸ் ஆச்சு, இல்லை டிக்ரீஸ் ஆகி 13,500 கிட்ட வந்துச்சு. அண்ட் எகெயின் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுனால நாங்கள் நைட்டே போயிட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நான் ஜென்ரலாக ஜிஆர்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பட் ஜிஆர்டி 2 ஹவர்ஸ் டிஸ்டன்ஸ் எனக்கு ட்ராவலு. ஸோ மலபார் பக்கம் அப்படிங்கிறதுனால நான் மலபாருக்கு போயிருந்தேன். ப்ளஸ் அங்கே அப் டு 30% ஆஃபர் இன் வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஃப்ளாட் 30% ஆஃபருக்கும் அப் டு 30% ஆஃபருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி கால்குலேஷனில் சொல்கிறேன். ஜென்ரலாக நான் ஜிஆர்டியில் தான் சிட்டு ஸ்கீம் பே பண்ணி தான் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்னோடய பிஃபோர் மேரேஜும் சரி, என்னோடய ஆஃப்டர் மேரேஜும் சரி. இப்போயுமே நான் ஜிஆர்டியில் ஒரு சின்ன அமௌண்ட் சிட்டு பே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதில் நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன், அதோட டீட்டெயில்ஸ் என்ன, வேஸ்டேஜ் எவ்வளோ கம்மியாகுது, எவ்வளோ நமக்கு ஆஃபர், என்ன கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் விசிட் மலபார் அப்படிங்கிறதுனால கம்பேர் டு ஜிஆர்டி எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஜிஆர்டியில் கம்பேர் பண்ணும்போது மலபாரில் கொஞ்சம் கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா ஜிஆர்டியில் எப்போவுமே ஓவர் க்ரௌடடாக இருப்பாங்க. மலபாரில் க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேல் பர்சன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்ததுனால நல்லா கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து வெயிட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை நம்ம வேணுமா வாங்கலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கோ நிறையா டைம் கொடுத்தாங்க. பட் கலெக்ஷன் வைஸ் பார்க்க போனோம் அப்படின்னா கம்பேர் டு ஜிஆர்டி இங்கே கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஒரு 2 ட்ரே தான் எனக்கு காட்டினாங்க. ஒரு டோட்டலாகவே ஒரு 15 செயின் தான் நான் பார்த்துருப்பேன். பட் அதில் ஒரு செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அந்த செயின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த செயினு. இதே மாடல் தான் என் ஹஸ்பண்டும் வச்சுருக்காங்க. ஸோ என் பையனுக்கு இதே மாடல் சூஸ் பண்ணோன்னா 2 பேருக்கும் சேமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாடலில் நான் ப்ரிஃபர் பண்ணேன். அவரோடது 2 சவரன் 16 கிராம் அவரோட செயினு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஜுவல்லரி நான் சிட்டு இல்லாமல் ரெடி கேஷ் பே பண்ணி வாங்குறது. ஏன் அப்படின்னா என் பையனோட பர்த்டே இருந்தது. ஸோ அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் திங்க் பண்ணியிருந்தோம். சரி, ஓகே, ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால சிட்டு இல்லாமே ரெடி கேஷ் கொடுத்து இதை நாங்கள் வாங்கிட்டோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வேஸ்டேஜும் பே பண்ணி வாங்கினது. வேஸ்டேஜ் நம்ம எப்போவுமே ஜுவல்ஸ் வாங்குறதுல ஒரு பெரிய அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிடும். ஏன் அப்படின்னா நம்ம வேஸ்டேஜ் 15%, 20% அந்த மாதிரிலாம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுலேயே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி அமௌண்ட் ஜிஎஸ்டி ப்ளஸ் வேஸ்டேஜ்லேயே போயிடும். அப்படிங்கிறதுனால தான் நான் ஜென்ரலாக சிட்டு ப்ரிஃபர் பண்ணுறது. சிட் ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் எல்லா ஜுவல்லரியோட சிட் ஸ்கீம் டீட்டெயில்ஸும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதோட பில் கால்குலேஷன்லாம் என்ன, வெயிட் என்ன, எவ்வளோ வேஸ்டேஜு, அது எல்லாத்தையும் நான் பின்னாடி கால்குலேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கண்டினியூஸாக பாருங்கள். அந்த பில் கால்குலேஷன் பார்க்கும்போது சிட்டு போட்டால் உங்களுக்கு எவ்வளோ சேவ் ஆகும் அப்படிங்கிற ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நான் லென்த்தாகவும் போகல, ரொம்ப ஷார்ட்டாகவும் போகல. ஏன் அப்படின்னா குழந்த. ஸோ இதுக்கு நம்ம லென்த்தாக போட்டோம் அப்படின்னா அவங்க டக்குன்னு பிடிச்சி இழுத்துருவாங்க. அண்டு ப்ளஸ் எடுத்து வாயில் வச்சுருவாங்க. ஸோ அதனால் நான் ஓரளவுக்கு ஷார்ட்டான செயினாக தான் பார்த்தேன். இதோட சைஸ் எவ்வளோ அப்படின்னா 16 இன்ச்சஸ்ஸு. ஸோ செயின் வாங்கும்போது எனக்கு நிறைய லைட் வெயிட் ஜுவல்ஸும் காட்டினாங்க. 6 கிராம்ஸு 4 கிராம்ஸில் கூட காட்டினாங்க. பட் அந்த மாதிரி நம்ம ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லைஃப் வராது. பார்வையான செயினுமே இருந்தது. நல்ல இதோட நல்ல மொத்தமாக இருக்க செயினுமே 8 கிராம்ஸ்க்கு அவைலபிளாக இருந்தது. பட் நாங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணலை. நம்ம கோல்டு அப்படிங்கிறது ஒன் டைம் வாங்குறது இல்லை. ஸோ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஹேண்ட்மேடு தான் சூஸ் பண்ணோம். ஸோ இதை இப்போ ஜூமில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இதோட
நல்லா க்யூபாக எல்லா க்யூபும் வந்து டைட்டாக அட்டாச் ஆன மாதிரி வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் செயின், ரெகுலர் யூஸ் செயின் எல்லாம் நீங்கள் வந்து வாங்கும்போது ஹேண்ட்மேட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது எப்போவுமே வந்து நல்லது. ஸோ நீங்கள் வந்து ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட் செயின், அதுக்கப்புறம் காப்பு, அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து லைக் ஒரு நெக்லஸோ ஆரமோ நீங்கள் ரெடி கேஷில் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கே வந்து வேஸ்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு 20% வந்து போட்டுருவாங்க. ஸோ இதுக்கு வந்து எனக்கு வேஸ்டேஜ் ஓரளவுக்கு ஓகேயான வேஸ்டேஜில் தான் இது வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ பேபி செயின்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது எப்போவுமே ஃபுல்லாக அந்த செயினை வந்து நல்லா தடவி பாருங்கள், குத்தாமல் இருக்கணும். நமக்கு எப்படி இருந்தாலும் ஓகே, பட் பேபிஸ்க்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் அவங்க போடவே மாட்டாங்க. ஸோ நல்லா அதை வந்து தொட்டு பாருங்கள். அண்ட் அதை ஈஸியாக ஃபோல்ட் ஆகுதா அப்படின்னு பாருங்கள், எங்கேயும் பிரேக் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நல்லா வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் இதில் வந்து ஹூக் இருக்குல்ல, ஹூக் வந்து நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டபிள்யூ ஹூக் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம டபிள்யூ ஹூக் வந்து ப்ரிஃபர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு நம்ம டாலர் ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹூக்லேயே வந்து மாட்டி விட்டுறலாம். நீங்கள் வந்து டபிள்யூ ஹூக் போகாமல் எஸ் ஹூக் வந்து ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அந்த டாலர் வந்து மிடில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ டாலர் வந்து மூவ் ஆகிக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ அதுவே குழந்தைங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். என்னோடய அக்காலாம் வந்து எஸ் ஹூக் வச்சு வாங்கியிருந்தாங்க. எகெயின் அதுக்கப்புறம் அந்த எஸ் ஹூக்கை கொண்டு போய் கொடுத்துட்டு டபிள்யூ ஹூக் வந்து சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து டாலர் வந்து யூஸ் பண்ணுவீங்க செயினில் அப்படின்னா நீங்கள் வந்து ஷுவராக வந்து எஸ் ஹூக்குக்கு வந்து போயிடுங்க. அண்டு ஜுவல்ஸு வந்து நீங்கள் வாங்கும்போது அதோட ஹால்மார்க் சிம்பிள், ஹச்யூஐடி அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துங்க. எனக்கு இங்கே பாருங்கள் அந்த ஹூக்கில் வந்து கொடுத்துருக்காங்க, பட் இதில் கொஞ்சம் அவ்வளோ தெளிவாக தெரியலை. பட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஹச்யூஐடி, ஹால்மார்க் சிம்பிள் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணிக்கிங்க. பில்லை வந்து வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் வந்து கேட்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வாங்குங்க. இங்கே பாருங்கள் அதில் இருக்க ஹச்யூஐடி நம்பரை வந்து பிஏஎஸ் ஹால்மார்க் ஆப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதில் போட்டு எப்போவுமே செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பில் கால்குலேஷன் வந்து போகலாம். ஸோ நான் வந்து வாங்கும்போது வந்து அப் டு 30% ஆஃபர் இன் வேஸ்டேஜ் அப்படின்னு இருந்தது. ஃப்ளாட் 30% ஆஃபருக்கும் அப் டு 30% ஆஃபருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃப்ளாட் 30% ஆஃபர்னால் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த வேஸ்டேஜில் அப்படியே 30% ஆஃபர். அதாவது நீங்கள் ஒரு 20% ஆஃபர் 20% வேஸ்டேஜ் இருக்க செயின் எடுத்தீங்க அப்படின்னா அதில் 30% எவ்வளோ 6% வந்து அதில் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு 14% வந்து போட்டு கொடுப்பாங்க. அப் டு 30% ஆஃபர் அப்படின்னா வந்து 30%க்கு உள்ளே நமக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து அப் டு 30% ஆஃபரில் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ நான் வாங்கியிருந்த போது கோல்டோட ரேட் என்ன அப்படின்னா 13,740 ரூபா. டோட்டல் கிராம் வந்து எவ்வளோ ஆகுதுன்னா அப்படின்னா அது 8.145 கிராம், அதாவது ஒரு சவரனுக்கு கொஞ்சம் கூட. ஸோ வேஸ்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 11.9% வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அப் டு 30% ஆஃபர் வந்து இருந்ததுனால கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி 10.4% வந்து போட்டிருந்தாங்க. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக எனக்கு 1.5% வந்து இதில் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதே நான் வந்து ஃப்ளாட் 30% ஆஃபர் இன் வேஸ்டேஜ் அப்படின்னு இருக்கும் போது போயிருந்தேன் அப்படின்னா அந்த 11.9%க்கு 30%ன்னு போட்டு 3.57% வந்து கம்மி பண்ணி 8.33%க்கே இதை வந்து நம்ம வாங்கியிருக்கலாம். பட் பர்த்டே வந்து நீடடாக எனக்கு இருந்ததுனால நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ இப்போ கால்குலேஷன் வந்து பார்க்கலாம். இதில் கோல்டுக்கான ரேட்டு மட்டும் அமௌண்ட்டு மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13,740யோட 8.145 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1,11,912 அதுதான் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸு. வேஸ்டேஜ் வந்து எனக்கு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 10.4 வந்து கிடச்சிது. ஸோ 1,11,912 ரூபாயோட இந்த 10% வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 11,638 ரூபா வந்து வேஸ்டேஜாக வந்து கிடைக்கிது. வேஸ்டேஜாக வந்து நான் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம சிட் ஸ்கீம் வந்து பே பண்ணி வாங்கியிருந்தோம் அப்படின்னா இந்த 11,638 ரூபா நம்ம பே பண்ணாமையே வந்து வாங்கலாம். பட்டு இது நான் வந்து ரெடி கேஷ் அப்படிங்கிறனால இந்த அமௌண்ட்டை வந்து நான் பே பண்ணி தான் வந்து வாங்கினேன். ஸோ டோட்டல் அமௌண்ட் இதை ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கோல்டு ரேட்டும் ப்ளஸ் வேஸ்டேஜும் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 1,23,551. அதாவது கோல்டோட அமௌண்ட்டு 1,11,912 ப்ளஸ் வேஸ்டேஜ் வந்து 11,638 ருபீஸ். ஓகேங்களா? ஸோ ஜிஆர்டியில் நம்ம சிட் போட்டிருந்தோம் அப்படின்னா அப் டு 18% வந்து நமக்கு வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ.
ஸோ இப்போ இதோட ஜிஎஸ்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டோட்டல் அமௌண்ட்டு கோல்டோட வேல்யூ ப்ளஸ் வேஸ்டேஜ் இது ரெண்டையும் சேர்த்து வந்து 1,23,551 ரூபாயோட இன்ட்டு 3% வந்து போடணும். இது வந்து எல்லா ஷாப்லேயுமே வந்து சேம் தான். ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3,706 ருபீஸ் வந்து ஜிஎஸ்டி. ஸோ டோட்டல் வேல்யூ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா நம்மளோட கோல்டோட வேல்யூ ப்ளஸ் வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து 1,27,257 ரூபா. இதில் அந்த 57 ருபீஸை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு 1,27,200 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பில் போட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இவ்வளோ பெரிய கால்குலேஷனாக இருக்குது. இதை வந்து நம்ம ஜுவல்லரி ஷாப்பில் வந்து உட்காந்து போட முடியாது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்க அப்படின்னா மொபைலில் இதை வந்து ஈஸியாகவே வந்து போடலாம். ஸோ எப்படி போடணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வாங்குகிற வெயிட்டு இன்ட்டு ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் எவ்வளோ ப்ளஸ் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் எவ்வளோ. இந்த வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் போடும்போது அந்த வேல்யூ வந்து போட்டுட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து பக்கத்தில் மறக்காமல் போடணும். இப்போ என்னோடய கால்குலேஷன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதனையே வந்து நீங்கள் அப்படியே மொபைலில் போட்டு பார்க்கணும் அப்படின்னா 8.145 இன்ட்டு ரேட்டு 13,740 ப்ளஸ் வேஸ்டேஜ் 10.4 போட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் போடுங்க ப்ளஸ் 3 போட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து போட்டிங்க அப்படின்னா டேரெக்டாகவே 1,27,257 ரூபா அப்படின்னு வந்துடும். ஸோ ஷாப்லலாம் நம்ம வந்து அவங்க கொடுக்குற ரஃப் எஸ்டிமேஷனை வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செயினோட டீட்டெயில்ஸையும் பில் கால்குலேஷனையும் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஹாவ் அ நைஸ் டே.